السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லுஹாவுடைய நேரம், லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் பல வருடமாக ஒரு விடயத்தை கேட்டிருப்போம், ஆனால் அது கிடைக்காமல் இருந்திருக்கும். நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் கேட்போம். நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த லுஹாவுடைய இந்த நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரம். அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதானுக்கு இடைப்பட்ட இந்த நேரம் லுஹாவுடைய நேரம். நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் ஒரு விடயத்தை அல்லாஹ்விடம் பல வருடமாக கேட்டிருப்போம். அந்த விடயம் நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். இந்த துஆவை ஓதி நாம் அதனை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் அதிலே நலவுகள் இருந்தால் நமக்கு வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்து தருவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. اللهم لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதிலே இஸ்முல் அலம் என்று சொல்லப்படக்கூடிய யா ஹன்னான் யா மன்னான் என்ற இந்த வார்த்தைகள் உள்ளடங்கி இருக்கின்றது. இதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான்.